நம் குடும்பத்தை வழிநடத்துபவரை அப்பா என்கிறோம், நம் நாட்டை வழிநடத்துபவரை தலைவர் என்போம். உலக அரசியலை ஒட்டுமொத்தமாக அலசி பார்த்தால் பல தலைவர்கள் தங்கள் வீட்டை மட்டும் வழிநடத்திய அவல நிலை தெரிய வரும். இப்படி ஒரு காலத்தில் ஒருவர் மட்டும் முதலமைச்சராக இருந்தபோது அரசு அதிகாரிகளால் தன் தாயார் இருந்த வீட்டிற்கு இலவச குடிநீர் இணைப்பு வழங்கியது அதை கண்டு உடைத்தெறிந்தவர். எத்தனை பேர் கண்டுபிடிக்காங்க? அத்தனை பேருக்கு நீங்க ஓசி போய் போட்டு கொடுப்பீங்களா? கல்வியும் விவசாயமும் தான் நாட்டை உயர்த்தும் என கடமையாற்றிய ஒரு நபரை காலம் ஒருபோதும் மறந்திடாது. பணம் இருந்தால் எப்பேற்பட்ட பட்டமும் வாங்க முடியும் என்ற இக்காலத்தில் தன்னுடைய நல்லாட்சியால் போற்றப்பட்டவர் நாட்டின் முதுகெலும்பு விவசாயமும் கல்வியும் என மேடையில் பேசிடாமல் செயல்படுத்திய ஆசான். பெருமை நிறைந்த காலத்திலும் கல்விக்கும் விவசாயத்திற்கும் அவர் செய்த சேவைகள் இன்றும் தமிழகத்தினை தூக்கி நிற்கிறது. ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தவர். பள்ளிகளை திறந்துவிட்டு ஏன் வருகை இல்லை என உணர்ந்து உணவுதான் கல்விக்கு தடை என்றதும் இலவச மதிய உணவினை அறிமுகம் செய்து உலகத்திற்கே முன்னோடியாக திகழ்ந்தவர். விவசாயம்தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்று உணர்ந்து 9 அணைகளை கட்டியவர். 60 ஆண்டுகள் ஆன போதிலும் இன்றும் கம்பீரமாக காட்சி அளிப்பதோடு விவசாயம் குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக திகழ்கிறது. எது செய்தாலும் கமிஷன் எதிர்பார்க்கும் அரசியல்வாதிகள் மத்தியில் மிக மிக குறைந்த செலவிலேயே 9 அணைகளும் கட்டப்பட்டது. அதில் ஒரு சில அணைகளுக்கு நிர்ணயித்த தொகையினை விட குறைவாக செலவிட்டு மீதி பணத்தினையும் அரசுக்கு திருப்பி கொடுத்ததும் அந்த காமராஜரின் பொற்கால ஆட்சியிலே. இந்தியாவின் அடுத்த பிரதமராக வாய்ப்பிருந்தும் தனக்கு வேண்டாம் என தவிர்த்ததும் அவர் மட்டுமே. இந்திய வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சரை வெளிநாட்டு தலைவர்கள் சந்தித்ததும் வெளிநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக அழைத்து சென்றதும் காமராஜரை மட்டுமே. கவுன்சிலர் திருமண விழாவிற்கு வந்தால் பல விளம்பரம் செய்யும் இக்காலத்தில் முதலமைச்சராக நாம் போனால் செலவாகும் என சொல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகி இல்ல திருமணத்திற்கு சென்று மணமக்களை வாழ்த்தியவர். ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் சிறப்பா செஞ்சிருப்பேன். அதான் சொல்லல, உங்க நிதி நிலைமை எனக்கு தெரியாதா? மண்ணிலே புதைந்தாலும் மக்களின் மனதில் என்றும் நிற்பவரை கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் என்றாலும் மிகையாகாது. இந்த இனிய நாளான கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுவதற்கு எனக்கு பெருமையாக இருக்கிறது. காமராஜர் கண்ட கனவினை நிறைவேற்றுவதே அவர் செய்த அத்தனை சேவைகளுக்கும் அர்த்தமாக அமையும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை நல்லதொரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் உங்கள் கொங்கு குரல் கீதா.